அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A 2025 தேர்வுக்கான இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கிய ஷரத்துக்களை இங்க நம்ம தொகுத்து வழங்குறோம். அதுல கடந்த மாதங்கள் முதல்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வான குடியரசுத் தலைவரும் உச்ச நீதிமன்றமும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய விவாதங்களை நம்ம இங்க தொகுத்து வழங்கியிருக்கோம். அது இந்திய அரசியலமைப்புல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அந்த இந்திய அரசியலமைப்புல எந்தெந்த ஷரத்துக்கள் இதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 131 இந்த ஷரத்து 131 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்குள்ள ஏதானும் டிஸ்பியூட்ஸ் ஏற்பட்டா அதை டைரக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான அதிகாரங்கள் மற்றும் இரண்டு மாநிலங்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்து அகெயின்ஸ்ட் டு எனி அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் போதும் நீங்க இந்த ஆர்டிகல்ஸ் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நேரடியாக அந்த வழக்கை விசாரிப்பாங்க. அடுத்துதான் ஆர்டிகல் 76 ஷரத்து 76 இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல் அவரை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 76. அவருடைய பணி என்ன அப்படின்னாக்கா, எப்பொழுதெல்லாம் அரசாங்கத்திற்கு ஒரு வழக்கறிஞர் தேவைப்படுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் ஆஜராகுவாரு. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு ஆலோசனை வழங்குவார், சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்குவார். அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 142 ஷரத்து 142 இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரங்கள். சோ இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஏதேனும் ஒரு ஸ்டேட்டுக்கோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட உத்தரவை பிறப்பிக்கலாம். அந்த உத்தரவு பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. அடுத்தது ஷரத்து 143 ஆர்டிகல் 143 இது எதை பத்தி பேசுது அப்படின்னாக்கா, பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமான உறவை பற்றி பேசக்கூடியது. ஷரத்து 143 அதாவது எப்பெல்லாம் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏதேனும் ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னாக்கா, சட்ட ரீதியான ஆலோசனைகள் தேவைப்படுது அப்படின்னா அப்பொழுதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சந்தேகத்திற்கு ஏற்ப அவர்கள் தீர்வு வழங்குவார்கள். அடுத்ததான் ஆர்டிகல் 200 ஷரத்து 200 அது எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மசோதாவிற்கு வழங்கக்கூடிய ஒப்புதல்களை பற்றி, அதாவது அசென்ட்ஸை பத்தி பேசுது. ஸோ கவர்னர் அசென்ட்ஸ் எது எதுக்கு கொடுக்கலாம், வித்ஹோல்டு பண்ணலாம், அதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது. அவர் வித்ஹோல்டு பண்ணாம அதை வந்து குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த ஆர்டிகல் 200 இன்னைக்கே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து கட்டாயமா ஒரு கேள்வி இடம்பெறும். நன்றி.